பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு உள்ளிட்ட விலைவாசி உயர்வுக்கும் ஆட்சியில் நடக்கும் அட்டூழியங்களுக்கும் வரும் தேர்தலில் மக்கள் பதில் சொல்வார்கள் என அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். நாமக்கலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சசிகலா தற்போது ஓய்வில் உள்ளதாகவும், அவர் ஓய்வு முடிந்ததும் வெளியே வருவார் என்றும், திமுக என்பது தீய சக்தி என்றும், அவர்கள்தான் தங்களுக்கு அரசியல் எதிரி, அவர்களை ஆட்சிக்கு வரவிடக் கூடாது என்பதற்காக அமமுக தொடர்ந்து செயல்படுவதாக தெரிவித்தார். வரும் தேர்தலிலும் அப்படித்தான் பணியாற்றும் என்றும், அமமுக அனைத்து தொகுதிகளிலும் வலுவாக உள்ளதாகவும், எங்களை மீறி யாரும் வர முடியாது என தெரிவித்தார். பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு விலை தொடர்ந்து அதிகரிப்பது குறித்த கேள்விக்கு பதிலளித்த தினகரன், விலைவாசி உயர்வுக்கும் ஆட்சியில் நடக்கும் அட்டூழியங்களுக்கும் வரும் தேர்தலில் மக்கள் பதில் சொல்வார்கள் என்றும், வரும் சட்டமன்ற தேர்தலில் அமமுகவே முதல் அணியாக இருக்கும் என்றும், யார் முதல்வர் என்று மக்கள்தான் தீர்மானிப்பார்கள் என்றும் தெரிவித்தார். என்ன மாற்றம் வருது யார் சொன்னா? நீங்க தானே சொல்லிட்டு இருக்கீங்க. மக்கள் நினைக்கிறாங்களா? நிச்சயம் நடக்கும். இன்னொன்று, அவங்க வந்தது என்னைக்கு வந்தாங்க? 8ஆம் தேதி. அவங்க டாக்டர்ஸு தொடர்ந்து ஓய்வில் இருக்க சொல்லியிருக்காங்க. அந்த ஓய்வு முடிஞ்சதும் அவங்க வெளியில் வருவாங்க. நம்ம திமுகங்கிறது தீய சக்தி, அதுதான் எங்களுடைய அரசியல் எதிரி. அவங்கள வரவிடக்கூடாதுங்கிறதுனா நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தொடர்ந்து செயல்பட்டு தேர்தலிலும் அப்படி தான் நாங்கள் பணியாற்றுவோம். எடப்பாடி ஆட்சிலாம் வருங்கிறது நீங்கள் வேணால் நம்பலாம், தமிழ்நாட்டு மக்கள் அப்படி யாரும் நம்பல. அம்மாவுடைய ஆட்சி வரும்னு தான் நம்புகிறாங்க. டெல்டா மாவட்டங்கள் வந்த கட்சி மக்களுக்கு யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி பேசுறீங்க. அப்படியே அதிமுகவுடைய வாய்ப்புல அமமுகவுடைய தொண்டர்கள் குறைவாக தான் சரி மக்கள் எப்படி சார் பார்க்குறாங்க? என்ன நினைக்கிறீங்க? எங்கே குறைவாக இருக்காங்க? இல்லை சார், அமமுகவோட அதிமுக தொண்டர்கள் தமிழகத்தில் அதிகமாக இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொன்னீங்க டெல்டா மாவட்டத்தில் வந்திருந்தாங்க, சரி வேலை செய்யறதுனால முன்னேற்றம் வர முடியாது அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் சொல்ற கேள்வியே எனக்கு புரியல. தமிழ்நாடு அளவில் சொல்கிறீங்களா? ஆமாங்க சார். என்ன அது? மாவட்டத்திலேருந்து வந்திருந்த கட்சி நிறையவே தெரியும். டெல்டா மாவட்டத்திலேருந்து அது சொல்லி ஊடகத்தில் நிறைய பேர் ஒரு கோயப்பல் பிரச்சாரம் பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையும் எங்கள் கட்சி இருக்குங்கிறத அன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. ஏன்னா டெல்டாவிலேருந்து தென் மாவட்டங்கள்லேருந்து வந்த நிர்வாகிகளும் தொண்டர்களும் வேலூர்லேருந்து ஸ்ரீபெரும்புதூர் வரைக்கும் தான் அவங்க இருந்தாங்க. இங்கே அத்திப்பள்ளியிலேருந்து கிருஷ்ணகிரி வரைக்கும் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவர்கள், தருமபுரி, சேலம் இதை சேர்ந்தவர்கள் தான் அங்கே வந்திருந்தாங்க. அதுக்கு அந்தண்ட வெள்ளூர் மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம் அதை சேர்ந்தவர்கள், அந்த திருவண்ணாமலை மாவட்டங்களை சேர்ந்தவங்க இருந்தாங்க. வேலூர் அந்த பகுதியை சேர்ந்தவர்களோட மாவட்டத்தில் அந்த நிர்வாகிகள் அங்கே இருந்தாங்க. அதுலேருந்து எல்லாருக்கும் தெரியும் எங்களுடைய கட்சி எல்லா பகுதியிலையும் நன்றாக இருக்கிறது, ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது தெரியும். எல்லா தொகுதியிலையும் இப்போ நாமக்கல்லையும் கட்சி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. எங்களை மீறி யாரும் அரசியலில் எதையும் செய்து விட முடியாது என்பதை நான் உங்களுக்கு அதை உதாரணமாக சொன்னேன். நீங்கள் ஆசைப்படுறீங்களா? நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்க சொல்லுங்கள். பொறுத்திருந்தீங்க சார், இந்த கொஞ்சம் நாள் இருக்குல்ல, பாருங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். விலைவாசி உயர்வு அது மாத்திரம் இல்லாமல் நாட்டில் நடக்கிற ஆட்சிங்கிற பெயரில் நடக்கிற அட்டூழியங்கள் எல்லாத்துக்கும் மக்கள் இந்த தேர்தலில் பதில் சொல்லுவாங்க. அன்றைக்கே தான் நான் சொன்னேன், தேர்தலுக்காக செஞ்சுருக்காங்க, அது மக்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு நல்ல நடவடிக்கை அதை நான் வரவேற்கிறேன்னு அன்றைக்கே சொன்னேன்.
அமமுக தலைமையில் இருக்கிறதா முதல் அணியாக இருக்க. வெயிட் பண்ணுங்க பிரதர், வெயிட் பண்ணி சரிப்பா. ஏதோ அங்கே இருக்காங்க இங்கே இருக்காங்க நீங்களே பேசுகிறீங்க. அங்கே தொண்டர்கள் இருக்கிறது நீங்கள் ஒன்றும் தொண்டர்கள் எல்லாம் எண்ணி பார்த்த மாதிரி எதுவும் பேசாதீங்க. எல்லாம் இந்த தேர்தலில் தெரியும். அவங்க வாங்கினா நாங்கள் உடனே போட்டிக்கு வாங்கணுமா, நாங்கள் மெதுவாக வாங்கிக்குவோம். அதை எப்படி எங்களுக்கு பாராளுமன்ற தேர்தலில் எப்படி செயல்படுமோ அது மாதிரி செயல்படுவோம். எங்கள் கேண்டிடேட் எல்லாம் யார் என்னங்கிறத அந்தந்த மாவட்டங்கள் மண்டல பொறுப்பாளர் மூலம் தீர்மானித்து அவர்கள் எல்லாம் தேர்தல் பணியில் கட்சியோட எங்கள் கட்சி தொடங்கி 3 வருடம் ஆகுது. தேர்தல் ஆணையத்தில் பதிவு செஞ்சு 1 வருஷம் தான் ஆகுது. அனைத்து கட்ட பணிகளும் சிறப்பாக நடைபெற்று அதை நீங்கள் சொன்ன கல்யாண வீட்டில் எப்படி தேர்வுக்கு மாணவன் தயாராக இருப்பானோ அது மாதிரி எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் தயாராகிட்டு இருக்காங்க. எல்லாம் படிப்படியாக நடக்கும். அவங்களே உங்களெல்லாம் சந்தித்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு வர்றதை பற்றியும் இன்னும் சில பேர் சில இதெல்லாம் ரூமர்லாம் சொல்கிறீங்களா தினகரனுக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல உறவு அதுக்குலாம் அவங்களே கேளுங்க. நீங்கள் அன்றைக்கி அவங்க ப்ரெஸ் மீட் பண்ணுறப்போ உங்களே கூப்பிட்ற உங்கள் பேரை நீங்கள் அண்ணன்ட்ட சொல்லுங்கள். நீங்களே வந்து கேளுங்க. அதிமுக தலைமையில் இருக்கிற கட்சியில் ஏற்கனவே பாஜகவுடைய கூட்டணியில் தான் அவங்களுடைய கண்ட்ரோல் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க முதல்வர் வேட்பாளர் அதாவது தமிழகத்தில் மக்கள் நீதியாக தான் முதல்வர் வேட்பாளராக ஆகணும் அப்படின்றீங்க. ஏற்கனவே தலைமையில் வந்து பாஜக வந்து வேட்பாளர் வந்து நாங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன சார் சொல்லுவாங்க? அவங்க சொல்கிறாங்க மக்கள் தானே தீர்மானிக்கணும் யார் முதல்வர்னு. ஏதோ ஒரு 2-3 கட்சி சேர்ந்து தீர்மானிச்சிட முடியுமா? அவங்களோட தொண்டர்கள் ஒண்டி சேர்ந்து தீர்மானிச்சிட முடியுமா? அதனால் மக்கள் தான் தீர்மானிப்பாங்க. வெயிட் பண்ணி பாருங்கள் சார், எல்லாம் தெரியும். தேர்தல் முடிவு வந்தது உங்களுக்கு தெரியும். நான் இன்னைக்குல கட்சி ஆரம்பித்ததே அதிமுக மீட்டெடுக்க. அவங்க சட்ட போராட்டப்படி மீட்டெடுப்பாங்கிறாங்க. ஒற்றுமையாக இருக்குன்னு அம்மாவோட தொண்டர்களுக்கு சொல்கிறாங்க. இதில் என்ன உங்களுக்கு குழப்பம்? நான் திரும்ப சொல்லிட்டு வரேன்ல, இந்த கட்சியை அமமுக ஆரம்பித்தது அதிமுகவை மீட்டெடுக்கிறதுக்குதா ஜனநாயக முறையில். அவங்க சட்ட போராட்டத்தை நடத்தி அவங்க மீட்டெடுப்பாங்க. அதுக்கு அவங்க போராடுங்க. தமிழ்நாட்டு மக்கள் இந்த தேர்தலில் பழனிசாமி ஆட்சி எப்படி இருந்ததுன்னா அவங்க போய் சொல்லிட்டு அவங்க தான் சர்டிஃபிகேட் கொடுக்குறோம். நானோ நீங்களோ கிடையாது. ஓகே, வேறு எது கேள்வி இருக்கா?